சங்கீதங்களின் புத்தகம் 94 அதிகாரம் அதனுடைய 17-18 வசனம். என் கால் சரிக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உடைய கிருபை தாங்குகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாவீது சொல்றான், என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உடைய கிருபை தாங்குகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம விரோதமா நிறைய ஆபத்துகள், நிறைய விபத்துகள், நம்ம கீழே தள்ளணும்னு எத்தனையோ மனுஷங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு காத்த சொல்ல விரும்புகிறேன், நம்ம எப்ப சறுக்குகிறோம் அல்லது நம்மளால எப்ப பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னு தெரியும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்து, பைபிள வாசிக்கிறோம், நம்முடைய கிருபை என்ன செய்யலாம் தாங்குகிறது. அவருடைய கரத்தை பிடிச்சு என்ன செய்வான்னு சொன்னா நம்மை தூக்கி அவருடைய கிருபையினால் தாங்குவார். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிருபை எதுக்கு பாஸ்டர்? நான் சொல்லுவேன், கிருபை என்றால் என்ன சொன்னா தயவு என்று பொருள்படும். நிகழ்ச்சியை பார்க்குங்க, வாழ்க்கையில உலகத்துல மனுஷ கிருபை தேவையோ இல்லையோங்க, நான் அவருக்காக சொல்ல விரும்புறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும் போது நிச்சயமா சொல்ல முடியும், தேவன் உங்களை அல்லந்து வெளியே கொண்டு வருவார். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, பாஸ்டர் இந்த பிரச்சனை பயங்கரமா இருக்குது. நான் சொல்றேங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாங்குற தேவன், என்னை தாங்குற தேவன். நான் சொல்றேங்க, அப்படி சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய கிருபை நான் தாங்குவார். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை மேற்கொண்டு வெளியே வருவதை குறிக்குது. நான் நிச்சயமா சொல்ல முடியும், அவளை எப்போ முடியலன்னு நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறீங்கோ, நிச்சயமா கர்த்தர் கிருபை தாங்குவார். பல நேரங்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னா கர்த்தரை கூப்பிட மாட்டாங்க. அது பல நேரம் சொந்த முயற்சியில பிரச்சனையை என்ன செய்வாங்க, முன்னேறி எடுத்து செல்ல முயற்சி எடுப்பாங்க. நான் சொல்றேங்க, எப்போ உங்களால முடியுதோ அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்வா தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, அறியாது என்ன பெரிய காட்சி சொன்ன ஆண்டவர் உனக்கு பெரிய காட்சி மகிழ பண்ணுவார். God bless you.